Hello cuties, good morning. Today we will see 6th standard English Unit 3 Prose A Visitor from Distant Lands. Book back exercise. Read and understand. Work in parts. Pick the best option. Choose the correct answer மாதிரி இருக்கும் குட்டீஸ். நம்ம first answers பார்க்கலாம். First question. When Amma said don't upset foreign visitors, she meant. அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ஃபாரின் விசிட்டர்ஸ் வந்துட்டு இது பண்ணாத, அப்செட் பண்ண, கோவப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. அதில் ஒரு டைலாகு நம்ம இந்த காமிக் ஸ்ட்ரிப்பில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதை பார்த்து அம்மா வந்து சொல்கிறாங்க? ஃபஸ்ட் ஒன் பொட்டேட்டோஸ், செகண்ட் ஒன் பெப்பர், தேர்ட் ஒன் சில்லி. ஸோ இந்த த்ரீயில் வந்து எது ஆன்சர் அப்படின்னா சில்லி தான் ஆன்சர். அம்மா அந்த சில்லியை பார்த்து தான் வந்துட்டு செல்விக்கிட்ட சொல்கிறாங்க. ஃபாரின் விசிட்டர்ஸ் அந்த சில்லி எடுத்து அம்மா கையில் காமிக்கிறா. அப்போ வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க, செல்வி இந்த மாதிரி அப்செட் பண்ணாத, ஃபாரின் விசிட்டர்ஸ் வந்து அப்செட் பண்ணாத அப்படின்ட்டு அம்மா வந்து ஒரு கமெண்ட், ஒரு ஜோக் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், செல்வி ஆஸ்க் டிட் தே கம் இன் ஏரோப்ளேன் அண்ட் பிகாஸ் சி. செல்வி வந்து சொல்கிறாளே, அதை வந்துட்டு அம்மா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் எப்படிம்மா வந்துச்சு, அது ஏரோப்ளேன் ஏறி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா. வந்துட்டு அம்மா சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஸோ அது எப்படி எதில் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் வாஸ் ஜோக்கிங், ஒரு காமெடி மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஹர் மதர், அவங்க அம்மாவுக்கு புரியாதனால அவன் வந்துட்டு அப்படி சொல்கிறா, ஏரோப்ளேன் ஏறி வந்துச்சா அப்படின்ட்டு. தேர்ட் ஒன் தாட் இட் வுட் பி ஃபன், ஜஸ்ட் ஒரு ஃபன், ஒரு ஜோக்காக கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஜோக்கிங். ஃபஸ்ட் ஒனுக்கு சில்லி, செகண்ட் ஒன் ஜோக்கிங். தேர்ட் ஒன் அம்மா பாத் த வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் த, அம்மா எங்கேருந்துக்கான வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க? ஷாப்பிங் மால், சூப்பர் மார்க்கெட். அம்மா எங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க வெஜிடபிள்ஸ்? செல்வி வந்து மணிக்கிட்ட சொல்கிறா இல்லையா, அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ த ஆன்சர் இஸ் ஷாப். செகண்ட் ஒன், ஆன்சர் தீஸ் கொஸ்டின்ஸ். ஹூ ஃபர்ஸ்ட் brought these vegetables to India? யார் வந்துட்டு முதல்ல வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்தியா கொண்டு வந்தாங்க அப்படின்னா போர்த்துகீஸ் ஃபர்ஸ்ட் brought these vegetables to India. செகண்ட் ஒன், ஹூ கேம் டு இந்தியா ஃப்ரம் போர்ச்சுகல் இன் சர்ச் ஆஃப் பெப்பர்? யார் வந்துட்டு போர்ச்சுகல்லேருந்து நம்ம கண்ட்ரிக்கு வந்துட்டு விசிட் பண்ணாங்க பெப்பர் வேணும்னு சொல்லிட்டு? ஒரு செயலர் நேம் வாஸ்கோ ட காமா கேம் டு இந்தியா ஃப்ரம் போர்ச்சுகல் இன் சர்ச் ஆஃப் பெப்பர். எதை தேடி வந்தார் அப்படின்னா அந்த மிளகு, பெப்பர் தேடி வந்தார். யார்? வாஸ்கோ ட காமா. தேர்ட் ஒன், வாட் டிட் அம்மா மீன் ஷி செட் டொமேட்டோஸ், லேடிஸ் ஃபிங்கர் அண்ட் கார்ன் கேம் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ்? தேவர் ஃபவுண்ட் இன் இந்தியா, ஆனால் அது வந்து எங்கேயுமே இல்லை, இந்த மூணுமே வந்துட்டு நம்ம இந்தியாவில் இல்லை. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணாங்க, அந்த டொமேட்டோ, லேடிஸ் ஃபிங்கர், கார்ன் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஃபாரின்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் வந்துட்டு என்னென்ன வந்துட்டு இந்த மூணுமே எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஃபாரின்லேருந்து தான் வந்துச்சு. தேர்ட் ஒன், சி ரீட் த காமிக் ஸ்ட்ரிப் அகைன். மறுபடியும் ஒன் டைம் அந்த நம்ம காமிக் ஸ்ட்ரிப் பார்க்கலாம். மேக் குரூப்ஸ் ஆஃப் 4 and frame some questions on what you have read. Each group should ask question in turns. You cannot repeat the same question. The team which asks more questions is the winner. அதாவது வந்துட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த லெசன் காமிக் ஸ்ட்ரிப் வச்சு நம்ம நிறையா கொஷின்ஸ் மேக் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க குட்டீஸ். நீங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து நீங்கள் இதை கொஷின் வந்து காமிக் ஸ்ட்ரிப்பை படிச்சுட்டு ரீட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து இது பண்ணுங்கள். அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. விச் ஆர் த ஃபாரின் வெஜிடபிள்ஸ் மென்ஷன்ட்? எதெல்லாம் வந்துட்டு ஃபாரின் வெஜிடபிள் அந்த காமிக் ஸ்ட்ரிப்பில் மென்ஷன் பண்ணாங்க? த ஆன்சர் பொட்டேட்டோ, செகண்ட் ஒன் டொமேட்டோ, தேர்ட் ஒன் லேடிஸ் ஃபிங்கர், அதாவது உருளைக்கிழங்கு, தக்காளி, தென் வெண்டைக்காய். இது மூணுமே ஃபாரின் வெஜிடபிள்ஸ். செகண்ட் கொஷின், வாட் வாஸ் சேட் ஃபார் கொலம்பஸ்? ஏன் வந்துட்டு கொலம்பஸ் வந்து சேடாக இருந்தார்? கொலம்பஸ் வாஸ் சேட் பிகாஸ் ஹீ குட் நாட் டிஸ்கவர் இந்தியா. ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன இந்தியாவுக்கு வராமல் எங்கே போனார் அப்படின்னா இந்த சவுத் அமெரிக்காவுக்கு தான் அவர் போனார் இல்லையா, அதான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
Discuss in groups and share your views in 3 or 4 sentences with others in class. அதாவது இது வந்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பண்ணுற மாதிரி தான் குட்டீஸ் இருக்குது வந்துட்டு இந்த ஸ்டெப்பும். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் டிஷ், உங்களுடைய ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ரைட் பண்ணிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மை ஃபேவரட் டிஷ் இஸ் பிரியாணி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி எழுதுங்க, நீ புக்ஸில் ரைட் பண்ணிடுங்க. ஐ நோ இட் யுவர் எம்மி அண்ட் டியூ டு ஸ்பைஸ் இன் இட். அதாவது அதுக்கு ஒரு சென்டென்ஸ் எழுதலாம். நம்ம என்னது ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாத வந்துட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா, மை மதர் யூசஸ் கார்லிக், ஜிஞ்சர், கர்ட், cumin சீட்ஸ், பெப்பர், சில்லிஸ் எக்ஸட்ரா இதெல்லாம் போடுவாங்க. என்னென்னா அம்மா வந்துட்டு அந்த பிரியாணிக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கார்லிக், ஜிஞ்சர் இஞ்சி பூண்டு, குமின் சீட்ஸ் அண்ட் பெப்பர் மிளகு, சில்லி மிளகாய் இதெல்லாம் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆட் ஆர் ER and OR to get the name of the person who does the activity. Take turns in class, make sentence with the words you have found. அதாவது வந்துட்டு நம்ம கிளாஸில் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் மாதிரி தான் குட்டீஸ் இது கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு வீட்டிலேருந்தே நம்ம பண்ணலாம், ஈஸி தான். டீச்சர் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க பாரு. டீச்சர் இஸ் அ பர்சன் ஹூ டீச்சர்ஸ், டீச் ப்ளஸ் ER டீச்சர். அதாவது வந்து ஒரு டீச்சர் அப்படிங்கிற ஒரு பர்சன், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச் பண்ணுவாங்க. ஸோ அதான் கொடுங்க டீச் ப்ளஸ் ஆர் டீச்சர். அதாவது அந்த ஒரு இது கூட ஒரு நவுன் கூட வந்துட்டு ER சேர்த்துறது, அதை பற்றி அவங்க கொடுத்துருக்காங்க. டீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களே, அப்போ கீழே பாருங்கள். யூஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு பொருளை யூஸ் பண்ணுறது மட்டும்தான். இதுவே யூசர் அப்படின்னா பயன்படுத்துபவர்கள். யூஸ் அப்படின்னா பயன்படுத்து, ஒருமை பன்மையில் எழுதுகிற மாதிரி இருக்கும். யூஸ் அப்படின்னா ஒருமை, பன்மையில் யூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பை அப்படின்னா வாங்கிறது, பையர் அப்படின்னா வாங்குபவர். அடுத்து செயிலர், வாட்சர், ஆப்ரேட்டர். அதாவது வந்துட்டு அந்த இடத்துல ஆர் மட்டும் ஆட் பண்ணால் போதும் ஆப்ரேட்டர் பக்கத்தில். அடுத்து ஃபாரினர், பேக்கர், ஆர் மட்டும் அது கூட ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் ரைட்டர், கவர்னர், ஆக்டர். ஸோ இந்த மாதிரி ER OR ஆட் பண்ணுறது குட்டீஸ், நீங்கள் அதை பார்த்து இது பண்ணுங்கள். உங்களுடைய கிளாஸ் ஒர்க்கில் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு F. கம்ப்ளீட் திஸ் டேபிள் வித் ஹெல்ப் ஆஃப் த கிவன் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம ஆல்ரெடி இது போர்ச்சுகல் அப்படிங்கிறது கண்ட்ரி, நேஷ்னாலிட்டி வந்து போர்ச்சுகீஸ். போர்ச்சுகல் இஸ் த நேம் ஆஃப் த கண்ட்ரி, பீப்புள் ஃப்ரம் போர்ச்சுகல் ஆர் கால்ட் போர்ச்சுகீஸ். அதாவது அந்த போர்ச்சுகல் அப்படிங்கிற நாட்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா போர்த்துகீஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு நாங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்சில் என்ன அந்த நேஷ்னாலிட்டி அவங்களுடைய ஃப்ரெஞ்ச். ஸோ அந்த கண்ட்ரியில் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஃப்ரான்ஸ் இருப்பாங்க. ஃப்ரெஞ்சில் ஃப்ரான்ஸ். சைனீஸ் அங்கே என்ன வரும், சைனா. அமெரிக்கா. ஸ்ரீலங்கா. ஸ்பானிஷ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பெயின் சொல்லுவாங்க. அடுத்து பர்மீஸ் அப்படின்னா பர்மாவை தான் பர்மீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா. தாய்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லிசன் டு சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் about spices and choose the best option. Red peppers have vitamin A, vitamin C, vitamin D. ஸோ ரெட் பேப்பரில் வந்துட்டு, அதாவது ரெட் பேப்பர் அப்படின்னா சிவப்பு மிளகாயின்னு சொல்லும் இல்லையா, அதில் என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் இப்போ நம்ம எலுமிச்சை மலத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா சிட்ரிக் அமிலம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் இல்லையா, அதை அவங்க சொல்லியிருக்காங்க. ரெட் பெப்பர்ஸ் ஹாவ் விட்டமின் A, விட்டமின் C, விட்டமின் D. த ஆன்சர் இஸ் விட்டமின் C, ஆப்ஷன் B. செகண்ட் ஒன், ரெட் சில்லி இஸ் ஆல்சோ கால்ட். ரெட் சில்லியை வந்துட்டு என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னா பாப்ரிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க. பாப்ரிகா அப்படின்னா சிவப்பு மிளகாய். B ஆப்ஷன் கேரிக்கா, C பைரஸ். த ஆன்சர் இஸ் பாப்ரிகா, B ஆப்ஷன்.
நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் 1 pound இஸ் ஈக்குவல் டு டேஷ் கிராம்ஸ். அதாவது ஒரு சவரன், அதாவது பவுண்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரு சவரன் வந்துட்டு எத்தனை கிராமுக்கு ஈக்குவல் அப்படின்னா 450. அதாவது ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க 480, 450, 500. த ஆன்சர் இஸ் 450. 450 கிராம் கொண்டது தான் ஒரு பவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்ட் லிவ்ஸ் ஹெல்ப் டு க்யூர். மின்ட் அப்படின்னா வந்துட்டு புதினான்னு சொல்கிறோம் இல்லையா, புதினாவில் வந்து எதை கொடுக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாடி பெயினை ஹெல்ப் பண்ணும். தென் ஃபீவருக்காக, இல்லை அப்செட் ஸ்டொமக், அதாவது எதுக்குன்னு அப்படின்னா வயிற்று வலிக்காக மட்டும்தான் இந்த மின்ட் புதினா இலை நமக்கு யூஸ் ஆகும், க்யூர் பண்ணும். ஸோ 4 ஆன்சர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் இன் பாஸ்ட், டேக் டர்ன்ஸ் அண்ட் ஸ்பீக் அபவுட் ஸ்பைசஸ். அதாவது இது ஒரு இதில் கொடுத்துருக்காங்க, கான்வர்சேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க குட்டீஸ். இது வந்து நான் கிளாஸ் ஒர்க்கில் ரைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க, நம்ம பார்க்கலாம். இல்லை சரிதா, ஹாய் திவ்யா, ஹவ் ஆர் யூ. சரிதா வந்து கேட்குறாங்க திவ்யாவை பார்த்து, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திவ்யா, ஹாய் ஐ எம் ஃபைன் சரிதா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிதா சொல்கிறாங்க. தென் சரிதா, வாட் டிட் யூ ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். நீ என்ன சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சரிதா வந்து திவ்யா பார்த்து கேட்குறாங்க. திவ்யா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ ஹேட் இட்லீஸ் வித் ஆனியன் சட்னி. அதாவது நான் வந்து இட்லியும் ஆனியன் சட்னி, வெங்காய சட்னியும் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. சரிதா, டூ அப்படின்னு அங்கே கொடுத்துட்டாங்க, நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த சென்டென்ஸை. டூ யூ நோ வேர் ஆனியன்ஸ் கேம் ஃப்ரம். உனக்கு தெரியுமா எங்கேருந்து ஆனியன் வருது அப்படின்னு சொல்லிட்டு சரிதா வந்து திவ்யாவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க ஆன்சர் என்ன அப்படின்னா, எஸ் ஐ கெஸ் இட் இஸ் ஃப்ரம் சென்ட்ரல் ஏஷியா. அது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. அடுத்து சரிதா, டு யூ நோ சில்லி டு ஹேஸ் கம் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ். அதாவது சில்லி எங்கேருந்து வருது அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரிதா கேட்குறாங்க திவ்யா பார்த்து. திவ்யா அதுக்கு ஆன்சர் சொல்கிறாங்க, இட் இஸ் ஃப்ரம் சில்லிஸ். எங்கேருந்து குட்டீஸ் வருது, போர்ச்சுகீஸ்லேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சரிதா, எஸ் யூ ஆர் ரைட், கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரிதா சொல்கிறாங்க திவ்யாவை பார்த்து. திவ்யா சொல்கிறாங்க, மெனி ஆஃப் த ஸ்பைசஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அதாவது நிறையா வகையான ஸ்பைசஸ், அதாவது வகைகள், டேஸ்டி ஃப்ரூட், அந்த காய்கறிகள் இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா கேம் ஃப்ரம் ஃபாரின் நேஷன்ஸ். அதாவது ஃபாரின்லேருந்து தான் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிக்டோகிராமர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவுன் என்ன குட்டீஸ், பெயர்ச்சொல். பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நம்ம அப்படியே வந்து இங்கிலீஷில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் படிச்சிருக்கீங்க. இந்த நவுன் வந்து எதை டினோட் பண்ணும், எதை குறிக்கும் அப்படின்னா நேம் ஆஃப் த பீப்புள், பிளேஸ், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். அதாவது ஒரு பர்சனையோ, அதாவது ஒரு பெயரையோ அல்லது ஒரு பிளேஸையோ, ஒரு இடத்தையோ, ஃபார் எக்ஸாம்பிள் நாமக்கல், சென்னை, மதுரை அப்படிங்கிற பிளேஸையோ, அல்லது அனிமல்ஸ் அப்படின்னா கேட், ரேட், இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸையோ, அல்லது ஒரு திங்ஸ், ஒரு பொருட்களையோ, ஒரு ஃப்ரிட்ஜோ, ஒரு டிவி, அந்த மாதிரி ஒரு பொருளையோ குறிச்சது அப்படின்னா அது வந்து நவுன், அது பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் நம்ம வந்துட்டு படிச்சிருப்போம் வந்துட்டு பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில், இதெல்லாம் வந்துட்டு பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்கிலீஷ்லேயே வந்துட்டு பீப்புள், பிளேஸ், அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். ஸோ அந்த இதில் வந்து 4 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் ஹையர் செகண்டரி போக போக இந்த ரிமைனிங் எல்லாமே நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக அந்த நவுனை வந்து பார்ப்பீங்க குட்டீஸ். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நவுன் ஆர் த வேர்ட்ஸ் தட் நேம் பீப்புள், பிளேசஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் திங்ஸ். இதெல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், சில்லி அப்படிங்கிறது ஒரு நேம் தான், ஒரு ஃப்ரூட்டோடைய நேம் சில்லி. தென் பாய் அப்படிங்கிறது ஒரு பர்சனை குறிக்கிறது. பாய் அப்படிங்கிறது பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு திங்ஸை குறிக்கிறது. தென் பப்பி அப்படிங்கிறது ஒரு அனிமலை குறிக்கிறது. அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. யங் பப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது ஒரு நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க.
செகண்ட் ஒன் பாருங்கள், we mostly add s or es or ies to the noun to make the nouns plural boxes, tomatoes, chilies, puppies. அதாவது சொல்கிறோம் இல்லையா, அதாவது நவுன்ஸில் வந்துட்டு சிங்குலர் ப்ளூரல் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது வந்துட்டு. அதாவது நம்ம சொல்கிற மாதிரி எஸ்ஸு சிங்குலர் ப்ளூரல் நம்ம என்ன பண்ணுவோம், எஸ்ஸு இஎஸ் ஐஇஎஸ் ஆட் பண்ணுவோம் குட்டீஸ். சிங்குலர் ப்ளூரல் அதாவது ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பிளேஸையோ இல்லை ஒரு திங்ஸில் மூணுத்துலேயுமே வந்துட்டு நம்ம இந்த ஆட் பண்ணுறது தான் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் பாக்ஸு தான் குறிக்கும். இதுவே பாக்ஸஸ் அப்படின்னா பெட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் பாக்ஸஸ். டொமேட்டோஸ், அதாவது ஒரு டொமேட்டோ இருந்துச்சுன்னா அது டொமேட்டோ, ஒரு 2 or 3 மேலே இருந்துச்சு அப்படின்னா டொமேட்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் பப்பீஸ், அதாவது ஒரு பப்பி இருந்துச்சு அப்படின்னா யங் பப்பி அப்படின்னு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி பார்த்தோம். இதுவே வந்துட்டு அந்த 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 பப்பி பிக்சர்ஸ்லேயே ஒரு 4-5 பப்பீஸ் இருந்துச்சு அப்படின்னா யங் பப்பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐஇஎஸ் ஆட் பண்ணுறோம், அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. we mostly add s or es or ies to the noun to make the nouns plural boxes, tomatoes, chilies, puppies. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. சம் அங்கே பாரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சம் க்ரீன் டொமேட்டோஸ். அந்த இடத்துல ஒரு டொமேட்டோ மட்டும் இருந்துச்சுன்னா சில இது சிங்கிளே முடிச்சிருப்பாங்க வந்துட்டு, த டொமேட்டோ இன் த பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நிறையா டொமேட்டோ இருக்குன்னா சம் க்ரீன் டொமேட்டோஸ், ஸோ டிஸ்கிரைபிங் வேர்ட்ஸ், அதாவது வந்து அதாவது மிகைப்படுத்தி அந்த இடத்துல சொல்கிறது வந்துட்டு ஒரு இது அதாவது அதாவது சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க வந்துட்டு. எப்படி அப்படின்னா ஒரு சிங்கிள் பொருளை மட்டும் குறிக்கும்போது ஒரு பொருளை மட்டும் குறிக்கும்போது அது வந்துட்டு ஒருமை பன்மையில் சொல்லும்போது வந்துட்டு பப்பீஸ், டொமேட்டோஸ், சில்லிஸ், பாக்ஸஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுவே சிங்கிளாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே சில்லி, பாக்ஸ், பப்பி, டொமேட்டோ அந்த மாதிரி சிங்கிளாக சொல்லுவாங்க. அதாங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, in a sentence some words come before the noun to tell us more about the noun. அதாவது வந்து ஒரு சென்டென்ஸில் வந்துட்டு பிஃபோர் நவுன், அதாவது மோர் அபவுட் த நவுன், அதாவது ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறது வந்துட்டு. இங்கே பாருங்கள், லாங் ஷார்ப் பீக், ஒரு பீக், அதாவது பீக் அப்படின்னா அதோடைய அந்த வாயை தான் சொல்கிறாங்க. அதுவே வந்து அது எப்படி எக்ஸ்ட்ரானரியாக சொல்கிறாங்க பாருங்களேன், எப்படி சொல்கிறாங்க, லாங் ஷார்ப், அதாவது மிகைப்படுத்தி சொல்கிறது, மோர் அபவுட் த நவுன், ஒரு அட்ராக்ட் பண்ணி ஒரு அபவுட்டாக சொல்கிறது வந்துட்டு. ஒரு பூவையே வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு ரோஜா மலர் அப்படின்னு சொல்கிறத, இது பார்க்க எவ்வளோ ஒரு அழகான ரோஜா மலரை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது வர்ணித்து சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. In a sentence some words come before the noun to tell us more about the noun. அதாவது ஒரு நவுனை சொல்லும்போது அது எக்ஸ்ட்ரானரியாக சொல்லும்போது வந்துட்டு அந்த நவுனே வந்துட்டு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதாகுது, அதான் சொல்லியிருக்காங்க. அது தீஸ் வேர்ட்ஸ் டுகெதர் ஃப்ரம் நவுன் ஃப்ரேஸ், அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நவுன் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க வந்துட்டு. அழகிய வாய், அ டால் பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதான் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், அ சில்லி, அ க்ரீன் சில்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் க்ரீன் சில்லிஸ், ரவுண்ட் சில்லி, அதாவது வந்து சில்லியே வந்துட்டு இதாக சொல்லலாம், அ சில்லி அப்படின்னா ஒரு சில்லி, அ க்ரீன் சில்லி அப்படின்னா பச்சை மிளகா, க்ரீன் சில்லி. சம் க்ரீன் சில்லிஸ் அப்படின்னா ஒரு சில 2-3க்கு மேலே இருந்துச்சுன்னா சம் க்ரீன் சில்லிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே அந்த ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னா ரவுண்ட் சில்லி அப்படின்னு சொல்லுவோம். மெனி டொமேட்டோஸ், அதாவது சிங்கிளாக அப்படின்னுச்சுன்னா டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். மெனி டொமேட்டோஸ், சிங்கிளாக டொமேட்டோ இருந்துச்சு அப்படின்னா டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். நிறையா சுற்றி இருந்துச்சு அப்படின்னா டொமேட்டோஸ். சம் ரெட் டொமேட்டோஸ், அதாவது நிறையா ஒரு 5 or 8க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா சம் ரெட் டொமேட்டோஸ், சில சிவப்பு தக்காளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நவுன்ஸை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட், ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நவுனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். நீங்கள் இன்னும் ஹையர் செகண்டரி போக இன்னும் ப்ரீஃபாக படிப்பீங்க குட்டீஸ். ஸோ இப்போ நாங்கள் பார்த்து தான் இப்போ நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் கிராமர், யூஸ் 2 or these words from the box to describe each picture. ஒவ்வொரு பிக்சரும் நம்ம பார்க்கும்போது 2 or more words, அதாவது 2க்கு மேற்பட்ட வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணி தான் ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி 2 வார்த்தைகள் இல்லை 3 வார்த்தைகளை ஆட் பண்ணி நம்ம வந்து இந்த பிக்சர்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எழுதலாம். ஸோ அந்த பிக்சர்ஸ்க்கான ஆன்சர்லாம் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது குட்டீஸ். இதை பார்த்து தான் நம்ம எழுத போகிறோம், கண்டுபிடிக்கலாம்.
ப்ளீஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க அந்த இடத்துல ரெட் ஹாட் சில்லி. அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா ரெட் ஹாட் சில்லி, அதாவது சிவப்பு மிளகாய் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன அதில் பார்க்குறோம் அடுத்த பிக்சரில் அப்படின்னா என்ன பார்க்குறோம் அப்படின்னா அந்த பால் பார்க்குறோம். அந்த பால் எப்படி இருக்குது, ரெட் கலரில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ரெட் பால் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணுறோம் அந்த இடத்துல. தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேட் வந்து என்ன கலரில் குட்டி இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் பிளாக் கேட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிள் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் ரவுண்ட் டேபிள். நெக்ஸ்ட்டு கீழே வாங்க, அதில் அந்த பிக்சரில் என்ன இருக்குது கட்டீஸ், கங்காரு இருக்குது வந்துட்டு. அந்த கங்காரு எப்படி இருக்கும், நீங்கள் பிக்சர்ஸ் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள், பார்த்துருப்பீங்க சின்ன வயசில் உங்களுடைய புக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கும், டாலாக இருக்கும், ரொம்ப வளர்த்தியாக இருக்கும். டால் கங்காரு வித் லாங், டால் கங்காரு வித் லாங் டெய்ல். அதாவது வந்து அது ரொம்ப இதாக இருக்கும் அதோடைய டெய்ல் அப்படின்னா அந்த கால் இருக்குதுலேயே அது ரொம்ப நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க இல்லையா, 2 யூஸ் ஆர் 3 வேர்ட்ஸ், அதாவது 2-3 வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே எழுதணும். ஸோ அங்கே வந்துட்டு நம்ம அதனால தான் இங்கே டால் கங்காரு வித் லாங் டெய்ல் அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இந்த பக்கம் சைடில் பாருங்கள், ஒரு ஹவுஸ் இருக்குது. அந்த ஹவுஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பிக் ஹவுஸ் வித் விண்டோஸ். அதாவது ஒரு ஹவுஸ் இருக்குது, அந்த ஹவுஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. அதோடைய விண்டோஸ், அதாவது அது மட்டும் இல்லாத எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு விண்டோஸோடு இருக்குது. அந்த ஹவுஸில் 2 விண்டோஸ் இருக்குது இல்லையா, அது பிக்சர்ஸில் பார்க்கணும் இல்லைங்களா, இதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கீழே வாங்க, அது ஒரு ஸ்னோ, பனிமூட்டம் முடிந்த ஒரு மவுண்டைன் அது வந்துட்டு. ஸோ ஐசி ஸ்னோ மவுண்டைன். அந்த மவுண்டைன் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பனி மிகுந்த அந்த பனி மிகுந்த அடர்த்தியாக இருக்குது அந்த இடத்துல, அதனால் ஐசி ஸ்னோ மவுண்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பிக்சரில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சில்லிஸ் பார்க்குறோம். அதில் எத்தனை சில்லிஸ் குட்டீஸ் இருக்குது, 3 சில்லிஸ் இருக்குது. என்னென்ன கலரில் இருக்குது, க்ரீன், ரெட்டு, எல்லோ கலரில் இருக்குது. ஸோ 3 சில்லிஸ் அப்படின்னு நம்ம ரைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பாய் இருக்கான். அந்த பாய் என்ன பண்ணுறான் அப்படின்னா புக்கு ரீட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ த ஆன்சர் இஸ் புக், ஸ்மைலிங் பாய் வித் த புக். ஒரு பாய் வந்து சிரிச்சுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா புக்கை வந்து வச்சுருக்கான் அப்படின்னு நம்ம அந்த பிக்சரில் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் பாருங்கள், அந்த இதில் இருக்குது டைகர் இருக்குது, அதோடைய கப்ஸ் குட்டிகளோடு இருக்குது. கப்ஸ் அப்படின்னா குட்டிகள் அப்படின்னு சொல்லுவோம். டைகர் வித் க்யூட் லிட்டில் கப்ஸ். அது டைகர் வந்துட்டு அதோடைய குட்டிகளோட க்யூட்டாக அழகாக போஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குட்டீஸ், நம்ம இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் செக் பாயிண்ட். டோன்ட் சே, இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அதை எப்படி நம்ம சொல்லணும், அதை வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் நோட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ் நவ். நம்ம வந்து இப்போ உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு இப்போயே உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லணும், யூ ஷுட் கோ டு யுவர் ஹவுஸ் நவ் இப்படி சொல்லக்கூடாது. ஹவுஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பில்டிங்கை தான் குறிக்கும், சரிங்களா. அதாவது வெறும் ஒரு சாதாரண எந்த ஒரு மக்களுமே வசிக்காத ஒரு பில்டிங்கை மட்டும்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேமிலின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒருத்தர் சொல்லும்போது உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா யூ ஷுட் கோ ஹோம் நவ், உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹவுஸ்ன்னு யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஹவுஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹவுஸ் இஸ் எனி பில்டிங் யூஸ் ஃபார் டிவெல்லிங் இன் அண்ட் ஹோம் இட் இஸ் பர்டிகுலர் ஹவுஸ் இன் விச் சம் ஒன் லிவ்ஸ். அதாவது ஹோம் அப்படிங்கிறது வந்துட்டு வேறு, ஹோம் அப்படிங்கிறது பர்டிகுலர் பர்சன், அதாவது அதில் வந்து ஹவுஸ், அதாவது மெம்பர்ஸ் இருப்பாங்க அந்த ஹவுஸில் வந்துட்டு வெறும் பில்டிங் மட்டும்தான் இருக்கும், அதை ஹவுஸுன்னு சொல்லுவோம். அதுவே பர்டிகுலர் பீப்புள், அதாவது மக்கள் அதுக்குள்ளே வசித்தாங்க அப்படின்னா அதை வந்துட்டு ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒன், ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள். அதாவது வந்து அவங்க தப்பாக சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல, ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த சர்க்கிள், அதாவது சர்க்கிள்குள்ளே நடுவில் நில்லு அப்படின்னு வந்து சொல்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா ஸ்டாண்ட் இன் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சென்டர்னு தான் சொல்லணும், மிடில் அப்படிங்கிறது வேறு, சென்டர் அப்படிங்கிறது வேறு. பாருங்கள், சென்டர் இஸ் அ பாயிண்ட் தட் ஈக்விடன்ஸ், அதாவது சம அளவு ஃப்ரம் த எட்ஜ் ஆஃப் த சர்க்கிள். அதாவது ஒரு சர்க்கிளில் வந்துட்டு பாதி தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மிடில் அப்படின்னு சொல்லுவோம்.
சர்க்கிளில் பாதி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது மிடில் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன சொல்லுவோம், சைடு தான் சொல்லுவோம். அதாவது அந்த கார்னரை தான் நம்ம மிடில் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூலைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்னர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மிடில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மிடில் ஆஃப் த ரோடு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லுவோம், மிடில் ஆஃப் த ரோடு. ஸோ ரோடு எப்படி இருக்கும், ரொம்ப லென்த்தாக இருக்கும். அந்த லென்த்தாக இருக்கும்போது என்ன பண்ணலாம், நம்ம அதில் போய் சென்ட்ரல் நின்றுட்டு மிடில் ஆஃப் த ரோடு அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு ரோ இருக்குது, ஒரு ரோவில் வந்து வரிசையில் வந்துட்டு நம்ம சென்டரில் போய் நின்றுட்டு நான் இதில் நிற்கலாம், மிடில் நிற்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதுவே ஒரு பேஜ் அப்படின்னா வந்துட்டு மிடில் ஆஃப் த பேஜ், அதாவது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு மிடில் ஆஃப் த பேஜில் தான் அந்த கொஷின் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது சொல்லலாம். பட் ஆனால் சர்க்கிளில் வந்துட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா சென்டர் தான் யூஸ் பண்ணணும். சென்டர் ஆஃப் த சர்க்கிள், ஸ்டாண்ட் இன் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு தான் நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இட் வாஸ் அ லாங் ட்ராவல், அதாவது ட்ராவல் வேறு ஜேர்னி வேறு குட்டீஸ். இட் வாஸ் அ லாங் ஜேர்னி அப்படின்னு தான் சொல்லுவோம். ட்ராவல் இஸ் த பாருங்கள், ட்ராவல் இஸ் த ஜென்ரல் டேர்ம் டு டிஸ்கிரைப் கோயிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். அதாவது ட்ராவல் அப்படிங்கிறது என்ன எதை சொல்லுது அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ராவல்னு சொல்லுவோம். இதுவே ஜேர்னி அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சிங்கிள் ட்ராவல், அதாவது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம், நான் டூர் ட்ராவல் போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நான் ஒரு ஜேர்னி போகிறேன், ஒரு பிளேஸுக்கு ஒரு ஜேர்னி அப்படின்னா ஒரு இது பண்ண போகிறேன், ஒரு ட்ராவல். ஜேர்னி அப்படிங்கிறது ட்ராவலை குறிக்கும். ஃபார் இண்டிவிஜுவல் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு நம்ம இங்கேருந்து இப்போ நாமக்கல் போகிறோம் அப்படின்னா அது வந்துட்டு அது ஒரு ட்ராவல். பட் இதுவே நம்ம இங்கேருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போகிறோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஜேர்னி அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நம்ம கொடைக்கானல் போகிறோம், அது வந்து என்ன சொல்கிறோம், ஐம் கோயிங் டு ஜேர்னி அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர நம்ம ட்ராவல் அப்படின்னு இங்கே சொல்லக்கூடாது. ஜேர்னி இஸ் ஒன் சிங்கிள் ட்ராவல். யூ மேக் ஜேர்னிஸ் வென் யூ ட்ராவல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். யூ கெனாட் சே ட்ராவல். அதாவது நீங்கள் ட்ராவல், அதாவது ஒரு பயணத்தையே வந்து நீங்கள் என்ன சொல்லக்கூடாது அப்படின்னா ட்ராவல் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஜேர்னி அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கேருந்து ட்ராவலுங்கிறது வேறு, ஜேர்னிங்கிறது வேறு. நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ட்ராவல் அப்படிங்கிறது வந்து ஒரு பயணம் மட்டும்தான். ட்ராவல் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு இது. ஜேர்னி அப்படிங்கிறது நம்மளுடைய சந்தோஷத்துக்காக, நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து மிகைப்படுத்துறதுக்கோசரம் தான் நம்ம வந்து ஜேர்னி போகணும். ஸோ அந்த இடத்துல நம்ம ஜேர்னி தான் யூஸ் பண்ணணும். So next one, correct the order the words in bold and write them in the blanks. அதாவது நீங்கள் மாற்றி ஜம்பிள்டு ஆர்டரில் இந்த கொடுத்துருக்காங்க குட்டீஸ். த க்ரீன் லிட்டில் த சில்லி, இதை வந்து ஜம்பிளில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்துட்டு கரெக்டான ஆர்டரில் லைன் பண்ணி எழுதிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம அந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணணும். க்ரீன் லிட்டில் த சில்லி டேஸ் வாஸ் வெரி ஹாட். ஸோ இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா த லிட்டில் க்ரீன் சில்லி அப்படின்னு எழுதலாம். த லிட்டில் க்ரீன் சில்லி வாஸ் வெரி ஹாட். இப்படி எந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதா குட்டீஸ்? ஸோ இந்த மாதிரி நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட் ஒன் ஆன்சர் என்ன அப்படின்னா த லிட்டில் க்ரீன் சில்லி ஆன்சர். செகண்ட் ஒன் பாருங்கள், sailors many brave அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா many brave sailors try to find a sea route to India. அதாவது நிறையா sailors வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வரத்துக்கு கடல் வழியாக வர்றதுக்கு வழியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் ப்ரௌன் டாக் த பிக் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம எழுத போகிறோன்னா ஆன்சர் த பிக் ப்ரௌன் டாக் பார்க் அட் த சில்ட்ரன். அதாவது த ப்ரௌன் கலர் ஒரு பெரிய ப்ரௌன் கலரில் ஒரு டாக் வந்துட்டு கத்துச்சா, யாரை பார்த்து? சில்ட்ரனை பார்த்து கத்துச்சு. ஃபோர்த் ஒன் த ஸ்பைஸ் மோஸ்ட் காமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன எழுத போகிறோன்னா த மோஸ்ட் காமன் ஸ்பைஸ் யூஸ் டுடே இட் இஸ் த ரெட் சில்லி பெப்பர். அதாவது வந்துட்டு த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு எதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சில்லி பெப்பரை தான் அந்த மிளகாய் தூள் தான் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வந்துட்டு. ஃபிஃப்த் ஒன் த பாத் மட் லாங், அதாவது லாங், அது ஆன்சர் வந்து பாருங்கள் த லாங் மட் பாத் லெட் டு பியூட்டிஃபுல் லேக், அதுதான் ஆன்சர் வந்துட்டு. நெக்ஸ்ட்டு ப்ளே திஸ் கேம் இந்த கிளாஸ் மேக் 2 டீம்ஸ். அதாவது நம்ம
ஸ்கூல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேம் நம்ம ப்ளே பண்ணியிருக்கலாம் குட்டீஸ். 2 டீமாக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஈச் தெம் ஷுட் டிஸ்கிரைப் சம் இன் த கிளாஸ் யூஸிங் அட்லீஸ்ட் 3 வேர்ட்ஸ். த அதர் டீம் ஷுட் கெஸ் இட். அதாவது நம்ம ஒரு ஃபன் மாதிரி நம்மளே ஒரு 3 வேர்ட்ஸை க்ரியேட் பண்ணி என்ன வேர்டுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், லாங் தின் கிளாஸ் ராட் இட் இஸ் டியூப் லைட். பாருங்கள், அது கொடுத்து அவங்க ஏ டீம் வந்து சொல்கிறாங்க, பிக்கு கொஷின் கேட்குறாங்க, இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. இப்படி 2 மாதிரி ஃபன் மாதிரி பண்ணுறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம மேக் பண்ணி விளையாண்டுருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ரைட்டிங். ஹவு டு யூ குக் ரைஸ் இன் யுவர் ஹவுஸ். நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு சாப்பாடு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் இன் த கேப்ஸ். த ரெசிபி ஃபார் குக்கிங் ரைஸ். யூஸ் த வேர்ட்ஸ் இன் த பாக்ஸ். அதாவது நம்ம இந்த வேர்ட்ஸ் பாக்ஸ்குள்ளே இருக்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேர்ட் போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், வாட் வில் நீட், என்னென்ன வேணும் அப்படின்னா, த 1 கப் அன்குக்குடு ஒயிட் ரைஸ். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு சமைக்க போகணும், என்ன வேணும் நமக்கு? ஒரு ரைஸ் வேணும், 1 கப் ஆஃப் ரைஸ் வேணும், நமக்கு அரிசி வேணும். நெக்ஸ்ட் என்ன வேணும் அப்படின்னா 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர். அதாவது 2 கப் வந்து நமக்கு என்ன வேணும்? வாட்டர் வேணும். 1 கப் ரைஸுக்கு 2 கப் வாட்டர் வேணும். தென் பிஞ்ச் ஆஃப் சால்ட், அதாவது கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சால்ட்டு போடணும். மோஸ்ட் ஆஃப் த ஹோமில் வந்து யாரும் வந்து ரைஸில் வந்து சால்ட்டு போட மாட்டாங்க, பட் ஆனால் இவங்க போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஆன்சரை வச்சு நம்ம பாக்ஸில் கொடுத்துருக்கிற அந்த கீவேர்டை வச்சு நம்ம ஆன்சர் ஃபில் பண்ணலாம் குட்டீஸ். பாருங்கள், டேஸ் த ரைஸ் அன்டில் த டேஸ் ரன்ஸ் கிளியர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ரைஸை எடுக்கணும். ரைஸை என்ன பண்ணும் அப்படின்னா க்ளீன் பண்ணணும். எப்படி? வாஷ் த ரைஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ரைஸ் எடுத்து வாஷ் பண்ணணும். தென் எதை விட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னா வாட்டரை விட்டு தான் என்ன பண்ணணும்? அந்த ரைஸில் இருக்கிற அழுக்கெல்லாம் போக்கணும். த ஆன்சர் வாஷ். அந்த ஃபஸ்ட்டு டேஸ்க்கு வந்து வாஷ், செகண்ட் ஒனுக்கு வாட்டர். செகண்ட் ஒன், ட்ரைன் த வாட்டர் அண்ட் டேஸ் அசைட். அதாவது வந்து அந்த வாட்டரை வடிச்சிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அது என்ன பண்ணும்? கீப் த அசைடு. அதாவது ஆன்சர் கீப் த ரைஸ். அதாவது அந்த ரைஸை என்ன பண்ணணும்? மூடி வைக்கணும். அந்த வாட்டரை எடுத்து க்ளீன் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு குக்கரில் தேவையான அளவு என்ன பண்ணுவோம்? அந்த வாட்டரை ஊற்றிட்டு ட்ரைன் பண்ணும். அது தண்ணி எந்த அளவுக்கு, இப்போ 1 கப் ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா 2 கப் வாட்டர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம அதை க்ளோஸ் பண்ணணும், அசைட் பண்ணணும். தேர்ட் ஒன், இன் மீடியம் சைஸ் பேன். அதாவது கரெக்டாக மீடியம் சைஸில் நம்ம பேன் எடுத்து என்ன பண்ணுவோம்? ப்ரிங்க் வாட்டர் டு. அதாவது வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த எந்த குக்கர் எடுக்கிறோமோ அந்த குக்கரில் நம்ம கரெக்டாக என்ன பண்ணுவோம்? தண்ணி விட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டவ் அண்ட் பாயில் இட். அந்த ஆன்சர் என்ன அப்படின்னா ஸ்டவ் அண்ட் பாயில் இட். ஸ்டவ்வில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேக வைக்கணும், பாயில் பண்ணணும், கொதிக்க விடணும் அந்த ரைஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன், ஆட் த சால்ட் அப்படின்னா சால்ட்டில் ஆட் பண்ணணும். ஸ்டிட் அண்ட் ஆட் த ரினிஷ்ட் அண்ட் ட்ரைன்ட். அதாவது அந்த வடிகட்டின அந்த சாப்பாட்டை வந்து அந்த ரைஸை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சாதத்தில் நம்ம போடணும். த ஆன்சர் இஸ் ரைஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ரெடியூஸ் த ஹீட். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி குறைச்சிட்டு கவர் த ரைஸ், அந்த நல்லா கிளறி விட்டுட்டு அண்ட் லெட் இன் சிம்மர் ஆன். அதாவது அந்த சிம்மில் தான் வைக்கணும் அந்த அடுப்பை வந்துட்டு. லோ ஹீட், எந்த ஹீட்டில் வைக்கணும்? லோ ஹீட் ஃபார் 20 minutes. 20 minutes லோ ஹீட்டில் வச்சு தான் நம்ம வந்து சாப்பாட்டை சமைக்கணும். செக் ஆஃப்டர் 15 minutes டு see if all the dash has evaporated, if it has the rice is dash cooked. அதாவது வந்து நம்ம என்ன 15 minutesக்கு அப்புறம் அந்த வாட்டர், அந்த ஃபஸ்ட் டேஷ்க்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வாட்டர். என்ன பண்ணும்? வாட்டர் போட்டு இது பண்ணிடணும், க்ளோஸ் பண்ணிடணும். இட் ஹேஸ் ரைஸ் குக்குடு. அதாவது கொஞ்சம் நேரத்துலேயே என்ன ஆகிடும் அப்படின்னா குக் ஆகிடும். அந்த ரைஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டாவே குக் ஆகிடும். இஃப் நாட் ரீப்ளேஸ் த லிட். அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? கொஞ்சம் நேரத்துக்கு அதை திறக்கக்கூடாது. சிம்மர் ஃபார் 5 minutes. அதாவது கொஞ்ச நாளையே அந்த சிம்லேயே வச்சு நல்லா வேக விட்டு என்ன பண்ணோம்? 5 minutes மோர். அதாவது 5 நிமிஷத்துக்கு மோர் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது பண்ணணும் வந்துட்டு. ரிமூவ் ஃப்ரம் த பேன் அண்ட் சர்வ். அதாவது கடைசியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதாவது சாப்பாடு வந்து வச்சு முடித்த உடனே நம்ம வந்து உடனே ஓப்பன் பண்ணிடக்கூடாது. குக்கரை வந்துட்டு ஒரு 5 minutes வந்து அந்த விசில் சவுண்டெல்லாம் அடங்கின பிறகு ஸ்டாப் ஆன பிறகு தான் எடுத்து அந்த பேனை, அதாவது அந்த குக்கரை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. ஒர்க் இன் குரூப்ஸ், டிஸ்கஸ் ஹவ் யுவர் மதர் குக்ஸ் அண்ட் ரைஸ் டு அவர் ஹவுஸ். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வந்து எப்படி சமைக்கிறாங்கன்னு குட்டீஸ் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள்.
ரைட் டவுன் த இன்க்ரீடியன்ஸ் யூ நீட் லைக் ரைஸ் அண்ட் வாட்டர். அதாவது உங்களுக்கு அம்மா என்ன சமைக்கிறாங்களோ அதில் வந்துட்டு என்ன சமைக்கிறாங்களோ அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறாங்க, எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நோட் பண்ணுங்கள். லிஸ்ட் த ஸ்டெப்ஸ் இன் குக்கிங், எப்படிலாம் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போடுங்க. த வேர்ட்ஸ் இந்த ரெசிபி அபவுட் வில் த ஹெல்ப் யூ. அதாவது வந்து கண்டிப்பாக நீங்கள் குக்கிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும் உங்களுக்கு. ஈச் பர்சன் இந்த குரூப் ஷுட் டெல் அதர்ஸ் ஹவு ரைஸ் இஸ் குக்டு இன் தேர் ஹவுஸ். நவ் ரைட் டவுன் இந்த ரெசிபி. அதாவது இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் அவங்க பண்ணினதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த விஷயத்த வந்துட்டு எப்படி சமைக்கணும், என்னென்ன ஆட் பண்ணணும், ஒரு சாப்பாடு ஒரு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோம், என்னென்ன வெஜிடபிள் போடுவோம், அதுக்கு என்னென்ன ஸ்பைசி போடுறோம், அதெல்லாம் நீங்கள் ரைட் பண்ணி வைங்க குட்டீஸ் உங்கள் வீட்டில். Creative writing. Your mother has written a message for you before going out. Write a message to her after finishing your lunch. அதாவது உங்கள் அம்மா வந்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, வந்துட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போகிறாங்க. என்னது இந்த மெசேஜ், ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். யுவர் லஞ்ச் இஸ் இன் த கிச்சன். உன்னோடைய லஞ்ச் எங்கே இருக்குது அப்படின்னா கிச்சனில் இருக்குது. ப்ளீஸ் வார்ம் இட் அண்ட் ஈட் இட். நீ கண்டிப்பாக சாப்பிட்ரு. தேர் இஸ் சம் கர்ட் இன் த பாட் ஆஃப் இஃப் யூ வாண்ட் இட். அது கொஞ்சமாக தயிர் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளீன் அப் த கிச்சன் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் ஈட்டிங். என்ன பண்ண, சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன பண்ணிவிடு, க்ளீன் பண்ணிவிடு. அந்த கேர்டு தயிர் சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சோன்னே க்ளீன் பண்ணிவிடு அப்படிங்கிறாங்க. ஐ வில் பி பேக் அட் 4 PM. நான் 4 மணிக்கெலாம் வந்துடுவேன். யூ கேன் கோ அவுட் டு ப்ளே அட் 3:30 PM. நீ என்ன பண்ணும் அப்படின்னா 4 மணிக்கு நான் வந்துடுவேன், 3:30க்கு நீ ப்ளே பண்ண போயிடு. இஃப் யூ வாண்ட் டு பேக் பை 5:30 PM. நீ 3:30க்கு ப்ளே பண்ண போயிட்டு ரிட்டன் 5:30க்கெலாம் வந்துடணும் அப்படின்னு அம்மா வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்கேன். ரைட் அபவுட் த ஃபாலோயிங் இன் யுவர் மெசேஜ். அதாவது இப்போ நீ வந்துட்டு அம்மா கொடுத்த மெசேஜ்க்கு நீ ஒரு ரிப்ளை கொடுக்குற மாதிரி. யூ ஏட் லஞ்ச். அப்போ வந்து அங்கே கொடுத்துருக்காங்க யூ ஏட் லஞ்ச் மாம், ஐ ஹேட் த லஞ்ச். அம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. வாட் யூ லைக், உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐ லைக் த கர்ட். அதாவது மென்ஷன் இந்த டிஷ். என்ன டிஷ் அப்படின்னா எனக்கு வந்து தயிர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஹாவ் க்ளீன் த கிச்சன். அம்மா வந்து சொன்னாங்க இல்லையா, யூ ஹாவ் க்ளீன் த கிச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த பாய் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஐ ஹாவ் க்ளீன் த கிச்சன். நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன் கிச்சனை அப்படின்னு அவன் சொல்கிறான். யூ ஆர் கோயிங் அவுட் டு ப்ளே. யா ஐ எம் கோயிங் டு ப்ளே. நான் போவேன், ப்ளே பண்ண போவேன். எத்தனை மணிக்கு வருவேன்? ஐ வில் பேக் பை 5:30 PM. வந்துடுவேன். மென்ஷன் when you back. And the answer is I am going to play. I will be back by 5:30 PM. ஸோ குட்டீஸ், நம்ம இதுக்கான புக் பேக் ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாமே லேர்ன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் இந்த லெசன் வந்துட்டு. இதில் அடுத்து நம்ம இந்த 3 டாப்பிக்குமே வந்துட்டு நம்ம ஃபுட் ஐட்டம்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நவுன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம கிராமரில். அது மட்டும் இல்லாத வந்துட்டு புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் குட்டீஸ் இருக்கும். மறக்காமல் ரீட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.